Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் லெசன் இயல் 2ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து 12th தமிழ் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2025ஆம் கல்வியாண்டுல. அதனால வந்து இப்போ வந்து பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் டெட் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இயல் 1 வந்து போட்டுட்டேன், அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இயல் 2ல் இருக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மை அளப்போம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை வந்து பார்த்துடலாம். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மை அளப்போம் பலவுள் தெரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து ஒரு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துக டைப்ல இருக்கு. இந்த பொறுத்துக டைப்ல இருந்து கண்டிப்பா வந்து நமக்கு தேர்வுக்கு நிச்சயமா வந்து வினாக்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பொறுத்துக டைப்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த சைடு வந்து விலங்குகளும் அது வந்து கொடுத்துருக்காங்க. குரங்குகள், விலங்குகள், பறவைகள், பசுக்கள். குரங்குகள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு. குரங்குகள் குளிரால் நடுங்கின, இது ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. அடுத்து வந்து விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களில் இருந்து வீழ்ந்தன, இது தேர்டு, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன, இது வந்து 4, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஆப்ஷன் 3, 4, 2, 1, ஓகேங்களா. ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஆப்ஷன், இதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, செகண்ட் கொஸ்டின். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது. நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மழை துளிகள். நரம்புகளுக்குள் வீணை மாட்டிக்கொண்டிருக்கிறது, இதுக்கு வந்து ஆப்ஷன் இ. அடுத்து சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கை மையம். காரணம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நேரடி மறைமுக வேலை வாய்ப்பின் களம், அது கரெக்ட் தான். மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, அதுவும் கரெக்ட் தான். நிறைய கம்பெனி வந்து அங்கே இருக்கு, சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. மென்பொருள் ஏற்றுமதி, ஓகேங்களா. ஸோ எல்லாமே தான், இவை அனைத்தும் ஆ இ அனைத்தும், அதுதான். அடுத்து ஃபோர்த் ஒன், பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தனே, அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. பொய்யா வானம், பொய்யா வானம் என்பது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஆப்ஷன் இ. அடுத்து வினா எண் 5, கூற்று காரணம். இந்த கூற்று காரணகம் டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். எப்படி பொறுத்துகள் இருந்து ஒரு டைப் சொல்லியிருக்கணும், நிச்சயமா வந்து இந்த கூற்று காரணத்திலிருந்து ஒரு வினா நிச்சயமா வந்துடும். இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் வந்து அதுக்கு கொடுத்துருக்கிறாங்க. கிழக்கிந்திய நிறுவனங்களின் வணிகம் துணி சார்ந்தவையாகவே இருந்தது, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டுமே சரிதான், ஓகேங்களா. ஆப்ஷன் இ. இந்த கூற்று காரணம் டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமா உங்களுக்கு தேர்வுக்கு வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குருவினா கேட்டிருக்காங்க. குருவினால ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சரோட டீட்டெயிலாக நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து டோட்டலாக எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறிப்பு வரைக. காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869, ஓகேங்களா. இந்த ஆண்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 1869 காலின் மெக்கன்சின் இந்த நேம், ஓகேங்களா, அது உருவாக்கப்பட்டது தான் இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இதில் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்டாக இருக்கு. புல்லட் பாயிண்ட்ல நீங்கள் எழுதுங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா, அரிய ஓலை சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெருந்தொகுப்புகளை கொண்டது, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்தில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது செகண்ட் கொஸ்டின் வந்து இன நிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. புணர்ச்சி விதியில இருந்தும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இன நிறை, இனம் கூட்டல் நிறை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். அதுக்கு வந்து புணர்ச்சி விதி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். மவ்வீற்று ஒற்றொழிந்து உயிரீற்று ஒப்பவும் என்னும் விதிப்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகர ஒற்று இம் அழிந்து இன நிறை என புணர்ந்தது. இனம் கூட்டல் நிறை, இந்த இம் வந்து ஒழிந்து இன நிறை அப்படிங்கிறது வரும், அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, இந்தோ சாரசரி கட்டடக்கலை குறிப்புரைக. இது ஒரு குருவினால ஒரு 3வது வினா. முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்தோ சாரசனி கட்டடக்கலை, ஓகேங்களா. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வினா எண் 4,
வினா எண் 4 நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக. மழைக்காலத்தில் வானம் இருண்டு நகரமே கருமையாக காட்சியளிக்கிறது. அந்த சமயத்தில் திடீரென சூரிய ஒளி தோன்றுகின்றன. சூரிய கதிர்களின் வெண்ணிற ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்குகிறது. இருண்டிருந்த நகரம் பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை நகரமாக காட்சியளிக்கிறது. இதுதான் வந்து அதற்கான விடை. அதுக்கு அடுத்து வந்து சிறுவினால வந்து நமக்கு வந்து ஒரு 4 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாடல் வரி கொடுத்துட்டு நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக, அது ஒரு வினா. அதுக்கு அடுத்து வந்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு, சிறுவினால செகண்ட் கொஸ்டின், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம புல்லட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கிறோம். அடுத்து மூன்றாவது, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து நிற்பனவற்றை குறிப்பிடுக. சென்னையில் பண்பாட்டு அடையாளங்கள் என்னென்ன இருக்குன்னா நம்ம புல்லட் பாயிண்ட்ல கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. தமிழ்நாடு ஆவண காப்பகம், கோட்டை அருங்காட்சியகம், சேப்பாக்கம் அரண்மனை, தென்னக தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், சென்னை பல்கலைக்கழகம், எழும்பூர் அருங்காட்சியகம், கன்னிமரா நூலகம், இது போல சில ரிப்பன் கட்டிடம், உயர்நீதிமன்றம் இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்க எழுதலாம். அடுத்து வந்து வினா எண் 4 சிறுவினால வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. அதுல சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஆங்கிலேயர் தங்கள் ஆட்சியை தென்னிந்தியாவில் நிலைப்படுத்த உருவாக்கிய நகரம் சென்னை மாநகரம். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சென்னை நகரம் அறிவின் நகரமாகவும் திகழ்கிறது. சென்னையில் 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய முறையில் கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் பல உருவாகின. 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் பல பெருகின. சென்னை கோட்டை கல்லூரி, சென்னை கிறித்துவ கல்லூரி, பிரசிடென்சி பள்ளி இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நெடுவினா, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. ஸோ அதில் வந்து நம்ம முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும் நம்ம வந்து பாயிண்ட் பை பாயிண்டா வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின், நெடுவினால ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெடுநெல் வாடை நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வினா எண் 3 நெடுவினால, பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. ஸோ அதுவும் நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து வினா எண் 4, இதுவும் வந்து இந்த விண்ணப்பம் வடிவில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. புயல் தாக்கினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின் வாரிய பொறுப்பாளருக்கு கடிதம் எழுதுக. ஓகேங்களா. ஸோ புயல் தாக்கும் போது அந்த மின்சார ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதணும். அதுக்கான ஃபார்மேட் தான் இது நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அடுத்து வந்து குறுவினா, சிறுவினா, நடுவினா முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து சில மொழித்திறன் பயிற்சி, இந்த பயிற்சி வினாக்கள் எல்லாம் இதில் இருக்கு. மொழியை ஆள்வோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மொழியாக்கம் செய்க. இந்த டிரான்ஸ்லேட்லேருந்து கொடுத்துரு ஒரு பேரா இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் தமிழில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதில் சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கொடுத்துருக்குறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. விலை, விளை, விழை இதை வந்து ஒரே தொடரில் வச்சு எழுதணும். அதே போல் தலை, தலை, தழை, கலை, கலை, கழை, அலை, அலை, அழை இது எல்லாமே வந்து நமக்கு இந்த சென்டென்ஸ் வந்து இருக்கும். அடுத்து இலக்கியம் நயம் பாராட்டுக. இது வந்து ஒரு பாடல் வரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆசிரியர் கருத்து, மையக்கருத்து, ஆசிரியர் குறிப்பு, மையக்கருத்து, எதுகை, அடி எதுகை, சீர் எதுகை, மோனை, முரண், ஓகேங்களா, சந்தம், சுவை இதெல்லாம் நீங்கள் அதுலேருந்து எழுதணும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ஒரு 5 மார்க் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க பப்ளிக்ல. ஓகேங்களா. அதே போல் உரையை எழுதுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. ஒரு 4 சொல் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம தொடர் வந்து அமைக்கணும். திரை, கான், கை தட்டல், மக்கள் இந்த 4 லெட்டரை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸா எழுதணும். திரையில் கண்டு கை தட்டினர் மக்கள். ஓகேங்களா. குழந்தை நட தளிர் நடை விழு. குழந்தை நடந்தது தளிர் நடையால் விழுந்தது. ஓகேங்களா. இந்த 4 வேர்ட்ஸும் அந்த சென்டென்ஸ்ல வர மாதிரி எழுதணும். ஸோ அதுவும் இதில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மொழியோடு விளையாடு.
அது இருக்கு. அடுத்து கடிதம் எழுதுக, அதுவும் இதில் இருக்கு. ரைட். அப்புறம் படிப்போம், பயன்படுத்துவோம், அறிவை விரிவு செய், இதெல்லாம் வந்து புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு புத்தகத்தில் 2வது பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஃபுல்லாகவே வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நம்மை அளப்போம் அப்படிங்கிற பேஜ் நம்பர் 38 இருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்தும் விடைகளோட இதில் இருக்குது. மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த யூனிட் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு தொடர்ந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.